UDICE Plus இந்த சர்ச் இன்ஜினில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், UDICE Plus அப்படின்றத அடிக்கணும். அடிச்சிங்கன்னா இந்த வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் UDICE Plus. இதில் போயிட்டு நீங்கள் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டீன்னு அடிச்சிங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். தமிழ்நாடு அடித்தோடனே கோன்னு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி, டீச்சர் மாடியூல், ஸ்டூடெண்ட் மாடியூல் இதெல்லாம் வருது. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் மாடியூலில் போய் லாகின் பண்ணுறேன். அந்த ஸ்டூடெண்ட் மாடியூலில் நம்ம எந்த ஸ்கூலுக்கு பண்ண போகிறோமோ அந்த ஸ்கூலுடைய யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டு, UDICE-உடைய யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் இப்போ நம்ம போட போகிறோம். அப்படி போட்டுட்டோன்னா நமக்கு என்ன ஆகிடும், அந்த பள்ளியினுடைய இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஒரு கேப்சா கோடு கேட்குது, இமேஜ் கேப்சா கோட். அதில் நான் வந்து அடிச்சுக்கிறேன். நான் அடிச்சுட்டு சைன்இன் பண்ணிட்டா அப்படியே நமக்கு என்ன ஆகிடும், அந்த ஸ்கூல் வந்து நமக்கு லாகின் ஆகிடும். இந்த ஸ்கூல் லாகின் ஆன உடனேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதை கோத்ரூ பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஆதார் ஸ்டேட்டஸ் கேப்சரை வந்து கிளிக் பண்ணிட உடனேயுமே இப்போ நம்மளுக்கு என்ன எய்ம்ன்றதை நான் சொல்கிறேன். நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆதார் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க் ஆகிருக்கணும், அது அப்டேட் ஆகிருக்கணும். இதுதான் நம்மளுடைய எய்ம். 100% ஆகிருக்கணும். இப்போ இதில் என்னெல்லாம் சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுடைய ஆதாரை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், UDICE Plus-ல கொடுத்துருப்போம். அவனுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது பாருங்கள், சைடில் லெஃப்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் இருக்கும். அதில் வந்து ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட உடனே என்ன ஆகும், நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூலில் 727 பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, டவுன்லோட் எக்ஸல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். டவுன்லோட் எக்ஸல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். அந்த டவுன்லோட் எக்ஸலில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த இது பாருங்க, டவுன்லோட் ஆகுது பாருங்கள். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் யாருக்கு இருக்குது இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல வி டவுன்லோட் ஃபைல். அதை நான் ஓப்பன் பண்ணி எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். லாகின் பண்ணி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், லாகின் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அனைவரும் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இருக்கிற எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸல் ஃபைல்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் ஆதார் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கணும். இப்போ நான் இதை அப்படியே நான் ஸ்க்ரோலிங் பண்ணுறேன். ஸ்க்ரோலிங் பண்ணி முடித்த உடனேயும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ஃபில்டர் பண்ணணும். அதனால் இந்த தேவையில்லாத இந்த ரோ வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்லி என்ன பண்ணிக்கிறேன், ஹெட்டிங் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த செலெக்ஷனில் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக எங்கே வரணும் அப்படின்னா, ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருப்பாரு. இந்த இடம் ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்டரை ஓப்பன் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ நான் ஃபில்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண உடனேயும் இங்கே ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இது ஒரு பாருங்க, இந்த இடம் எல்லோ கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்க, ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ். அதில் வந்து ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா பெண்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த பெண்டிங்கை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பெண்டிங் இருக்கு. அப்போ 5 பெண்டிங். ஸோ பெண்டிங் வந்திருக்கிற நோட் நம்பர் 1, இந்த பெண்டிங் வந்திருக்கிற இந்த லிஸ்ட்டை மட்டும், இந்த நேம் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த குழந்தைகளை வகுப்பு வாரியாக எந்த வகுப்புன்னு பார்த்து அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு, டேய் நாளைக்கு வரும்போது நீ ஆதார் கார்டை கொண்டு வந்துடணும், ஸ்கூலுக்கு வரும்போது கொண்டு வா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவன் ஆதார் கார்டை கொண்டு வந்துட்டான்னா அந்த ஆதார் கார்டை வச்சு நாம் என்ன பண்ணணும்,
சரியான ஆதார் கார்டில் இருக்கிற சரியான தகவலை நீங்க யூடைஸ் பிளஸ்ல என்ட்ரி போடணும். இது ஃபர்ஸ்ட். ஸோ ஆதார்ல பெண்டிங் இருக்கிறத அந்த மாணவர்களுக்கு சொல்லி அனுப்பி ஆதார் கார்டை கொண்டு வந்து அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலை மாற்றணும். அது எப்படி மாற்றணும் நான் சொல்லித்தரேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு இருக்கும். வேலிடேஷன் ஃபெயில்டு என்னன்னா, நீங்கள் வேலிடேஷன் பண்ணும்போது பாதியிலேயே விட்டுருப்பீங்க. அந்த பையனை ஆதார் கார்டு கொண்டு வர சொல்லுவீங்க, அதுக்கு ஏதோ மாற்றும் போது என்ன பண்ணியிருப்பீங்க, அப்புறம் பண்ணிக்கலாம், லாக் அவுட் ஆகிருக்கும், ஏதோ சம்திங். அந்த ஸ்டூடெண்ட்டையும் ஒன்ஸ் அகைன் அந்த ஆதார் கார்டை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அதில் வெரிஃபிகேஷன் அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா, நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து கே அருண் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆதாரில் வந்து அருண் கே அப்படின்னு இருக்கும். ஸோ ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் இது. அப்போது இந்த வேலிடேஷன் ஃபெயில்டு இருந்தாலும் சரி, வேலிடேஷன் பெண்டிங் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் அந்த மாணவர்களிடத்தில் நீங்கள் முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாணவர்களிடத்தில் தகவல் சொல்லி அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த யூடைஸ் போர்ட்டலில் வந்து சரி பண்ணணும். அது எப்படி சரி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அடுத்த ஸ்டேஜ் எப்படி என்னன்னா, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஆதார் வெரிஃபைடு அதை கிளிக் பண்ணுறீங்க. ஆதார் வந்து வெரிஃபைடு ஆகிட்டு இருக்கும், கரெக்டாக வெரிஃபை ஆகிருக்கும். ஆனால் எம்பியூவில் பெண்டிங் இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான், குழந்தையில ஆதார் எடுத்திருப்பான், அவரோட கைரேகை வந்து என்ன பண்ணியிருப்போம், மேட்ச் ஆகாது, மாறி இருக்கும். அதெல்லாம் அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆதார் வெரிஃபைடு வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்பியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பியூ அப்படின்னா என்னன்னா, மேண்டேட்ரி பயோமெட்ரிக் அப்டேட், மேண்டேட்ரி பயோமெட்ரிக் அப்டேட். எம்பியூ நாட் ரிக்வயர்டு, இதை வந்து இப்போ நான் வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். ரெண்டாவது பார்ட்டை ஃபில்டர் பண்ண போகிறேன். அந்த முதல்ல வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வெரிஃபைடில் எம்பியூ ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி எம்பியூ நாட் ரிக்வயர்டு இருக்கு இல்லைங்களா, எம்பியூ நாட் ரிக்வயர்டு. இந்த எம்பியூ நாட் ரிக்வயர்டா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால இந்த ஸ்டூடெண்ட் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் அதில் அடுத்த ரெண்டு இருக்கு பாருங்க, எம்பியூ பெண்டிங் 5 to 15 ஏஜ், எம்பியூ பெண்டிங் ஏஜ் 15 and above அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ரெண்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த நேம் லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாணவர்களை அந்த வகுப்பாசிரியர்களும் அல்ல தலைமை ஆசிரியர் சொல்லி அருகில் ஆதார் கேம்ப் நடக்கும் ஸ்கூல்ஸில், அங்கே நீங்கள் அனுப்பிச்சிடணும். அந்தந்த குருவல மையம் பக்கத்தில் கண்டிப்பாக ஆதார் கேம்ப் வந்து போடுவாங்க பிளாக் லெவலில், அங்கே வந்து நீங்கள் அனுப்பணும். என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி அனுப்பிடணும். இந்த நேம் லிஸ்ட்டை முடிஞ்சால் ஹெட் மாஸ்டர் வந்து அந்த ஆதார் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ முடிஞ்சிருக்கு என்னன்னு வரும். ஸோ இந்த குழந்தைங்களை நீங்கள் அனுப்புறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஆதார் வந்து அப்டேஷன், அவங்களுடைய ஃபோட்டோ கைரேகை எல்லாமே அப்டேஷன் பண்ணி ஓகே ஆகிடும். அப்படி ஓகே ஆகும்போது ஆல்ரெடி கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த எம்பியூ ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபை ஆகிடும். அப்படி இதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ மொத்தம் வந்து 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். முதல்ல ஆதார் வேலிடேஷன் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்கணும், அதில் ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்றத பார்க்குறீங்க. இந்த பாருங்க, இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். பெண்டிங், வேலிடேஷன், ஃபெயில். அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகவல் சொல்லி அவனை ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வந்து ஜஸ்ட் நம்ம யூடைஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக எம்பியூ கிளியர் ஆகிடும். அடுத்தது என்னன்னா, ஆதார் வேலிடேஷன் வந்து வெரிஃபை ஆகிருக்கும், எம்பியூ நாட் ரிக்வயர்டு அப்படின்றத அதை விட்டுடலாம், அந்த பசங்களாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பக்கத்தில் அந்த எம்பியூவில் ஃபில்டர் பண்ணும்போது எம்பியூ பெண்டிங் ஏஜ் அண்ட் 15, எம்பியூ பெண்டிங் 5 and 15 அதை மட்டும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த குழந்தைங்களை ஆதார் கேம்புக்கு அனுப்பணும். பெண்டிங் அண்ட் வேலிடேஷன் ஃபெயில், இந்த குழந்தைங்களை நீங்கள் அனுப்ப தேவையில்ல, ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் ப்ரொஃபைலில் மாற்றினாலே சரியாக போயிடும். இப்போ நம்ம இந்த 3 விஷயத்தையும் எப்படி யூடைஸ் ப்ளஸில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் வந்து அந்த யூடைஸ் ப்ளஸ் லாகின்ல உள்ளே போயிட்டு இந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்கூலில் எத்தனை குழந்தைங்களை ஆதார் கேம்புக்கு அனுப்பணும், எத்தனை குழந்தைங்களை ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வர சொல்லி நாமளே திருத்திக்கலான்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ நாம் வந்து இந்த ஆதார்
அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி யூடைஸ் ப்ளஸில் வந்து நிவர்த்திக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த யூடைஸ் ப்ளஸ் அந்த போர்ட்டலில் இருக்க அந்த ஸ்கூல் லாகின்ல கொடுத்துட்டு இங்கே இருக்கிற ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனேயும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆன உடனேயும் லெஃப்ட் சைடில் இது பாருங்க லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். பெண்டிங் ஆதார் வந்து பெண்டிங் இருந்தது இல்லைங்களா, அவங்கள அந்த பசங்களை வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆதார் கார்டை நீ எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவன் எடுத்துட்டு வந்துட்டான். அந்த பையனுடைய பெயரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் சர்ச் பண்ணுறீங்க. அந்த எக்ஸல் ஷீட் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த எக்ஸல் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸல் ஷீட்டில் அந்த பெண்டிங் அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்கு இல்லையா இங்கே டைப் பண்ணணும். இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரை வந்து டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பெண்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் வந்து எனக்கு திலீபன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேர் வருது. அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரௌசரில் அடிக்க போகிறேன், சர்ச் பண்ண போகிறேன். நான் திலீபன் அடிச்ச உடனே அந்த பேர் வந்துடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். அந்த பேருக்கு மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணணும். 4.1.1 do you want change demographic details கேட்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனேயும் do you want change other details கேட்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்டில் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. அதே விண்டோ தான். அதில் நீங்கள் யாருக்கு மாற்றணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் அடிக்கிறீங்க. அந்த ஸ்டூடெண்ட் அடித்த உடனேயும் அந்த சர்ச்சில் போய் அடித்த உடனேயும் வந்துடும். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமுக்கு மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனேயுமே do you want change demographic details கேட்கும். 4.1.1 அதை நோட் பண்ணி வச்சுங்க. 4.1.1 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன வரணும், 4.1718 இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். அப்போது ஐ அக்ரின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த குழந்தையோட ஆதார் கார்டை வாங்கி வச்சுருக்கீங்களா கையில், அதில் அந்த ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் ஆதார், ஆதாரில் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் எப்படி இருக்கோ அதை அடிச்சிடணும். அடித்து முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து சேவ்னு கொடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி MBU வந்து வெரிஃபைட் ஆகிடும். இது பெண்டிங் வெரிஃபிகேஷன் ஃபெயில் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லேருந்து நீங்கள் பையனை ஆதார் கார்டு கொண்டு வர சொல்லி அவனோட பேரை வந்து இந்த இடத்துல சர்ச்சில் போட்டு சர்ச் பண்ணி அந்த பேருக்கு நேராக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி 4.1.1 கிளிக் பண்ணணும். அப்படியே 4.1.17 1.18 4.1.8 நம்ம ஆதார் நம்பரையும் அவனுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரியே அவனோட பேரையும் அடித்து நீங்கள் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். ஆதார் அப்டேஷன் வந்து கைரேகை இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் அவனை வந்து ஆதார் கேம்ப் நடக்கிற இடத்துல அனுப்பிடுவீங்க. அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணிப்பான், அது அப்டேஷன் ஆன உடனேயும் ஆட்டோமேட்டிக்லி ஒரு 7 days 1 weekல MBU வெரிஃபைட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் 100% முடிஞ்சிடும். உங்களுக்கு வேறு ஏதேனும் இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஏரியாவில் டவுட் இருக்குன்னு. இது போல் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சார்ந்த எந்த காம்பனண்ட் உங்களுக்கு தெரியலன்றத கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா அந்த காம்பனண்ட் சார்ந்த வீடியோவையும் போடலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.